200 டன் பாறையெல்லாம் உருண்டுட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டு மேலே 200 டன் பாறை, ஒரு பாறைன்னு பார்த்தீங்கன்னா 200 டன் அப்படியே உருண்டு வீட்டு மேலே போயிட்டு அப்படியே வீடு பூரா அப்படியே அமைங்கிருக்கும். ஒரு பாறை இல்லை, அந்த மாதிரி ஒரு 100,000 பாறைகள். அந்த இடத்துல இருந்து நாங்கள் மறுநாள் வந்தப்போ ஒரு ஆப்ரேட்டர் சொன்னார், அந்த இடத்துல 17 பாடிஸ் எடுத்தாங்க 10 அடி ஆழத்துக்கு கீழே. ஒரு அருவியில் மட்டும் 80 பார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. 80 பாகங்கள் மட்டும், உடல் பாகங்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடுமாறிட்டே இருந்தேன். உங்க மனைவி வந்து பையனுக்கு பீஸ் கட்டுற பணம் இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் உடனே நேராக கரூர் போயிட்டு பெட்ஷீட் ஒரு 300 பெட்ஷீட் வாங்கிட்டு, அங்கிருந்து திருச்சிக்கு பக்கமாக முசிறி போயிட்டு போகிற பாய் 300 ரூபாய் வாங்கிட்டு, மெடிசன் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, பெண்களுக்கு நாப்கின்ஸ், குழந்தைங்களுக்கு பேம்பஸ் பிக்கப்ல ஃபுல்லோட ஏற்றிட்டு 2 பேருமே அந்த பொருள் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் 2 பேரும். சாப்பாடு கூட இல்லை, தூங்க கூட இல்லை, 12 மணி நேரமும் டிராவல் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டே தான் இருக்கும். தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேர்ல பார்க்க முடியாது, மனித ரூபத்துல தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் செல்ஃப்லெஸ்ங்கிறது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. இதே மாதிரி தான் அந்த ஃப்ளட்ஸ் வந்தது முந்தி நம்ம ஊரில் வந்த மாதிரியே அங்கேயும் வந்தது. ஸோ அந்த டைம்லேயும் இதே மாதிரி நிறைய லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். அந்த டைமில் போய் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடிஞ்சது, அதுக்கு நடுவில் ஏதாவதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ண முடிஞ்சது. இந்த டைமில் இங்கே இருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் ரீசெண்ட் டைம். அதுவும் இந்தியாவிலேயே, அது நம்ம கேரளாவில் நடந்தது. அங்கே நடந்தாலும் கஷ்டம்தான், ஆனால் வயநாடுன்னு சொல்லும் போது அவ்வளோ அழகான ஒரு ஊர், அதுவும் நைட்டு நடந்துருக்குன்னு சொல்லும் போதும் எப்படி இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் மில்ட்ரி அவங்க எல்லாரும் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் வேலை செஞ்சவங்கள 2 பேரை நான் கண்டிப்பாக வரணும், அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். இவங்க 2 பேரும் லாரி டிரைவர்ஸ் கீர்த்தி. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இவங்க போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்த்து அழறோம் எல்லாருக்கும். அதாவது அவங்களுடைய பசங்களுடைய ஃபீஸு, ஸ்கூல் கட்டுற ஃபீஸை எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதனை. அதாவது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்க சார்பில் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வயநாடு மக்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை பார்த்தாலும் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் செல்ஃப்லெஸ்ங்கிறது. அவங்களுக்காக வச்சுருந்த குழந்தைங்களுக்காக வச்சுருந்த காசை யூஸ் பண்ணுறதுங்கிறது, நான் அவங்க உயிரை பற்றி நினைக்காம போய் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். ரொம்ப 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 நன்றி. உங்களால் எத்தனை பேர் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்.